நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ரொம்ப அது பெரிய ஒரு விஷயமா முத்திர குத்துறது தானே தெரியுமா? நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்குமா? இந்த நான் முதல்வன் ஸ்கீமுடைய அடிப்படை பேஸ் என்னன்னு நினச்சி பாருங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா, உங்களை அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேச வச்சோ, அந்த பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுக்க வச்சோ, உங்களை தொழிலை மேம்பாடு செய்வது இதுதானே. இதை என்னோட டீச்சர்ஸ் எனக்கே பண்ணியிருக்கிறாங்க, என் காலத்தில் எனக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொன்ன போது ஸ்டிக்கரை விட்றாங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நான் முதல்வன் பேச வைக்கிறது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ அண்மையில் முதலமைச்சரும் உத்தரவு ட்வீட் ஒன்று போட்டாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அதில் ஒரு அம்மா ஒரு மேடம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் ஜெயிச்சிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு வங்கி தேர்வு. அதில் முதல் முறையில் அவங்க தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதில் தேர்ச்சி அடைந்த குதூகலத்தில் தன் தாய் தந்தையை கட்டி அணைக்கிறாங்க. நான் தேர்ச்சி பெற்றுட்டோமா, நான் முயற்சிக்கு பலன் கிடைச்சிருச்சோமான்னு. அதை எடுத்து நான் முதல்வன் திருத்தல் வெற்றி பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள், இதுதான் பெண்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்னு பேசுறாரு. அப்பட்டமான பொய்ன்னு அந்த பாப்பாவோட பேட்டில சொல்லிருச்சு. புதிய தலைமுறை அவங்க பேட்டி கொடுத்தவங்க போய் பாருங்க. அந்த பேட்டில சொல்றாங்க, ஏங்க நான் தொடர்ச்சியா ரேஸ் அப்படிங்கிற ஒரு வங்கி அகாடமி போய் சேர்ந்து படித்தேன், அங்கேயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் படித்தேன். நான் எப்பவோ எழுதி போட்ட நான் முதல்வனுக்கு அப்புறம் தான் அவங்க கூப்பிட்டாங்க, அப்புறமா அங்கே போய் எண்டில் போய் சேர்ந்தேன். மற்றபடி எனக்கு இவங்க தாங்க வெற்றிக்கு காரணங்கிறாங்க. அப்போ யார் இது உண்மையில வெற்றிக்கு காரணம்? இது எப்படின்னா, வடிவேலு நகைச்சுவையை பார்த்துருக்கீங்களா? வடிவேலு விஜய் நடிச்சிருப்பாங்க ஒரு படத்தில். ரொம்ப தூரம் தூக்கிட்டு வருவார் விஜய், கிட்ட டேய் கையில் வையே, இந்த சாத்துக்குடியை பிடி இப்படின்னு வடிவேலு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவா. அப்படி ஸ்னேகா முன்னாடி கஷ்டப்படாம நடிப்பா. அப்படி அந்த மாதிரி இவங்க அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுமா, இவங்க நான் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்களாம். இது என்ன கதை?